விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவையான ஒரு சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிஇ. ஸோ ஐடிஇனா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு கோடை டெவலப் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ண கோடை ரன் பண்ணி பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஐடிஇ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டாப் ஐடின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐடிஇஸ் இருக்குது. விஷுவல் ஸ்டுடியோ, ஆட்டம், எக்லிப்ஸ் இப்படின்னு ஏகப்பட்ட ஐடிஇஸ் இருக்குது. நம்ம இந்த டெவலப்மெண்ட் டுட்டோரியலில் யூஸ் பண்ண போகிற ஐடிஇ பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் பெய்டு கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ப்ரீமியமும் இல்லை, ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இந்த ஐடி தான் யூஸ் பண்ணணும், அந்த ஐடி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு நீடும் கிடையாது. ஸோ உங்கள் டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஒரு நார்மல் நோட் பேடில் கூட பண்ணலாம். ஸோ ஐடிஇ உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஐடிஇ யூஸ் பண்ணுறோம். அட் சேம் டைம் நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்கள் கோடு மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஐடிஇ யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா ஒரு நியூ டேப் வைக்கிறேன். ஸோ அதில் VS கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரிசல்ட் வரும். ஸோ அதில் இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கூட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதில் ரெண்டாவதாக டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது விண்டோஸ் டிவைஸில். ஸோ இதில் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், லைக் விண்டோஸ், லினக்ஸ், மேக்னு. ஸோ நம்ம விண்டோஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற EXE ஃபைல் மாதிரி தான் இதையும் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிமெண்ட் இருக்குது, அதை நான் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ்னு கொடுத்தா போதும். நீங்கள் எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ நம்ம லான்ச் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆயிரும். நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற விஷுவல் ஸ்டுடியோ கோட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வெல்கம் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் ஃபோல்டருக்குள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் பாரில் ஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே ஓப்பன் ஃபோல்டர் இருக்கும், நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணிக்கலாம். நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் டெஸ்க்டாப்குள்ளே போகிறேன். டெஸ்க்டாப்குள்ளே ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி. ஸோ அந்த ஃபோல்டர் பேர் வெப் டிசைன். ஸோ ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெப் டிசைன் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும், எக்ஸ்ப்ளோரர் கீழே காட்டும் வெப் டிசைன் சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்ம ஓப்பன் பண்ண ஃபோல்டர். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வெப் டிசைனுங்கிறதுக்கு பக்கத்துலேயே நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட் இருக்க ஐக்கான் ஓவர் பண்ணி பாருங்கள், நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதுதான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேமிங் கேட்கும். இதில் நான் hello.html சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் .html சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம hello.html ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஃபைலுக்கு நம்ம ஏன் .html சொல்லி பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம டெவலப் பண்ண போகிற எல்லா ஃபைலுமே வந்து HTML தான் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பேசிக் HTML கோடு வேணும். ஸோ அதை நான் ஒரு ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல, நம்ம டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணதை ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஃபோல்டர்ஸ்குள்ளே போகிறேன், டெஸ்க்டாப்,
டெஸ்க்டாப்பில் வெப் டிசைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோட HTML ஃபைல் உள்ளே இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணது எதுவுமே இங்கே இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண மறந்துட்டோம். நம்ம டைப் பண்ணதை சேவ் பண்ணல. ஸோ சேவ் பண்ணதுனால தான் இங்கே அது காட்டல. அது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே உங்கள் ஃபைலுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு சர்க்கிள் இருக்கும். இப்படி இந்த வெள்ளை கலர் சர்க்கிள் இருக்குது காட்டுது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் சேவ் பண்ணதான் நாங்கள் காட்டும். ஸோ இதை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ Ctrl+S எடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த சர்க்கிள் டிஸப்பியர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு க்ளோஸ் ஐக்கன் வந்துடும். ஸோ அந்த சர்க்கிள் காட்டல அப்படின்னா ஃபைல் சேவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ ப்ரௌசரில் இப்பயும் வரல. ஏன் அப்படின்னா இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ண தான் நம்ம அப்டேட் பண்ணதை ப்ரௌசர் அப்டேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஹெல்லோ வந்துடுச்சு. இதை நான் பெருசு பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுற மாதிரி. தெரியுதா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 முக்கியமான எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எக்ஸ்டென்ஷன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சில பிளகின்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கோட் பண்ண நிறைய ஹெல்ப் பண்ணும் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளேயே. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரு 3 பாக்ஸ் இருக்கும், பக்கத்தில் உடஞ்ச மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் சொல்லி காட்டும். ஸோ இதுதான் இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் விண்டோ வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிற எக்ஸ்டென்ஷனோட பேர் சேவ் டைப்பிங். ஸோ சேவ் டைப்பிங்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு ரிசல்ட் காட்டுது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷனோட பேர் சேவ் டைப்பிங். அது கீழே இன்ஸ்டாலுங்க ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் சர்ச் பண்ணது கீழேயே இன்ஸ்டாலுங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் உங்கள் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆயிரும். சேவ் டைப்பிங் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைலில் நீங்கள் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணது சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் Ctrl+S இல்லை ஃபைலை கிளிக் பண்ணி சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ண மேலே அந்த சர்க்கிள் வந்து போதும் பாருங்கள். ஸோ வந்து போதுன்னா அது சேவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற பிளகின் பேர் லைவ் சர்வர். LIVE ஸ்பேஸ் சர்வர் SERVER. ஸோ லைவ் சர்வர் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்லேயே வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரிசல்ட் தான் இந்த பிளகின் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளகின் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும் பத்தாது. அந்த ஃபைலை நீங்கள் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் நீங்கள் அப்டேட் பண்ணது ப்ரௌசருக்கு தெரியும். ஸோ அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ லைவ் சர்வர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்கள் HTML ஃபைல் இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் சர்வர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் லைவ் சர்வர் மோடில் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஃப்ரெஷ் ஆகுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் 2 சைட் பை சைடு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகுது. நான் எந்த ரெஃப்ரெஷ் பட்டனும் கிளிக் பண்ணல. நான் என்ன ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம சேவ் டைப்பிங் அப்புறம் லைவ் சர்வர் ரெண்டுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம டைப் பண்ண இங்கே சேவ் ஆகுது, இங்கே ப்ரௌசர்லேயும் ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டாலேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு முக்கியமான இன்னொரு டூல் தேவை. அந்த டூலோட பேர் கிட். ஸோ கிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். நீங்கள் பண்ணுற கோடை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பண்ணுற கோடை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.